இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு இலவ பஞ்சு காய உடைச்ச பஞ்சை வந்து நாங்கள் மிஷினில் விட்டு அரைக்கிற இடம் பார்த்துக்குங்க. இப்போ அதாவது நீங்கள் 10,000 15,000 சொல்லிட்டு வாங்குறத சேம் இதே தான் அவங்க ஷோரூமுக்கு அனுப்புகிறாங்க, அவங்க பிரிண்ட் போட்டு அனுப்புகிறாங்க, அதுக்காக இந்த ரேட்டு. இவங்க பிரிண்ட் போடாமல் கொடுக்குறாங்க, அதுக்காக இந்த ரேட்டு. கரெக்டுங்களா? ஓகே. ஸோ ஹாய் கைஸ், என் பேர் வச்சன். இன்றைக்கி நம்ம விளாகில் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், உடம்பு ஃபுல்லாக பஞ்சாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தலகாணி மெத்தில் வந்து இவங்க டேரெக்டாக ப்ரொடக்ஷன் பண்ணி அதை வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே தான் போனோடனே பார்த்தீங்கன்னாலே வந்து ஃபுல்லாக எல்லா பஞ்சும் நம்ம மேலே கொட்டிடுச்சு. அது எப்போ நான் இங்கே வந்து எல்லாமே எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்களா? ஆள் இருக்காங்களா? எல்லாமே எடுத்து ஆள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சூப்பர்ண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஆனால் எனக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ எனக்கு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படியே வரிசையாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இலவம் பஞ்சு விதையோட எடுத்த பஞ்சு இருக்குது, அதை வந்து நாங்கள் மில்லில் அரைக்கிறத காமிக்கிறோம். அதை அரைச்சி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ட் பண்ணி பேக்கிங்காக பண்ணி நாங்கள் வெளியே அனுப்பிச்சி விட போகிறதும் காமிக்க போகிறோம். பெட்டு எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு அதையும் காமிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து ஒரு பெட்டில் படுத்து தூங்கிடுவோம், தலைகாணி வச்சு படுத்து தூங்குறோம். பட் அவ்வளோ குஷன்ஸோ நம்ம அவ்வளோ சூப்பராக தூங்குறோன்னா அதுக்கு வந்து இங்கே நிறையா உழைப்பு இருக்குது. எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சிக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக முழுமையாக புரியும். இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். நாங்கள் வந்து பவானியிலேருந்து 10 கிலோமீட்டர் இந்த பக்கம் குபிச்சிப்பாளையம் மேட்டூர் மெயின் ரோட்டில் இருக்குதுங்க. இலவம் பஞ்சு பெட்டு தலகாணி வந்து ரெடி பண்ணுற இடம். நாங்களே வந்து காய் வாங்கிட்டு வந்து அரைச்சி இங்கே வந்து உற்பத்தி பண்ணி நாங்கள் வெளியே எல்லா ஏரியாவுக்கும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம். இங்கேயும் சேல்ஸ் பண்ணுறோம். பஞ்சு வந்து எப்படி அரைக்கிறோம், அதை வந்து ரெடி பண்ணி நாங்கள் பேக்கிங் பண்ணி எப்படி அனுப்பிச்சிடுறோம், அதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு இலவம் பஞ்சு காய உடைச்ச பஞ்சை வந்து நாங்கள் மிஷினில் விட்டு அரைக்கிற இடம். இது வந்து பார்த்தீங்கன்னா விதை தண்டு டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து இதில் வரும். இந்த பேரலில் விட்டோம்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து தண்டு விதை அதில் உள்ள டெஸ்ட் எல்லாம் வந்து கீழே கொட்டிடும். பியூர் இலவம் பஞ்சு மட்டும் வெளியே அந்த பக்கம் எங்களுக்கு பறந்து குடவுனில் நிற்கும். நாங்கள் அதை அமுக்கிறது காமிக்கிறோம் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் நாங்கள் வந்து பேரலில் விட்ட பஞ்சு வந்து எப்படி பறந்து வருது அப்படின்னு உங்களுக்கு காமிக்க போகிறோம். பார்த்துக்குங்க. இதே இலவம் பஞ்சு உள்ளே அந்த பக்கம் விட்ட விதை எல்லாம் நீக்கி இந்த பக்கம் பியூர் பஞ்சாக பறந்து வெளியே வர இடம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து அது பேக்கிங் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து பஞ்சு வந்து அமுத்தி வெளியே வச்சுருக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 4 கிலோ வெயிட்டும் ஒவ்வொரு பேக்கிங் 4 கிலோ வெயிட்டும் வரும், 5 கிலோ வெயிட்டும் போட்டு தரோம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் இல்லை, ஆந்திரா கர்நாடகா எல்லா ஏரியாவுக்கும் நாங்கள் வந்து பஞ்சாக சப்ளை பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு அமுத்தி பேக்கிங் பண்ணதுலேருந்து பார்த்தீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு எப்படி போடுறாங்க அப்படின்னுங்கிறத பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு பாருங்கள். இது பஞ்சு இலவம் பஞ்சு இதை வந்து போட்டு பாக்ஸாக இருக்கிறத வந்து ஃபில் பண்ணி அவர் வந்து போட்டதுக்கப்புறம் ஃபுல் ஒர்க்கிங் முடிச்சதை வந்து நீங்கள் பெட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக பெட்டு போடுறதுக்கு உண்டான துணி தைச்சி வச்சுருக்குதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பாக்ஸாக உள்ளே கொடுத்துருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பஞ்சு வெளியே எங்கேயும் நெகுந்து போகாமல் இருக்கிறதுக்கு உள்ளே வந்து இந்த காடா துணி நாங்கள் கொடுக்குறோம். இந்த காடா துணி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து பார்த்தீங்கன்னா கீழ் துணியோட மேல் துணி சேர்த்து வச்சு தைச்சதுக்கப்புறம் இந்த பாக்ஸை விட்டு பஞ்சு வந்து எங்கேயும் நெகுந்து போகாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலவம் பஞ்சு வந்து ரொம்ப நாளைக்கு லைஃப்பை நல்லா தாங்கும். வணக்கம், என் பேர் விஜய்.
நான் வந்துட்டு இதுதான் இலவ மஞ்சு மெத்தை தான் போட்டுட்ருக்கேன். கடந்த 10 வருஷமாக போட்டுட்ருக்கேன். இது எப்படின்ட்டுனா இலவ மஞ்சு வந்துட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க, ஓனர் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு இந்த ஸ்டிச்சிங் பண்ண கிளாத்தில் வந்துட்டு நாங்கள் ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பெட்டு முடிகிற வரைக்கும் நாங்கள் தான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக இது பண்ணுவோம். இப்போ இது பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்குறாங்க. போட்டு இது முடித்து பேக்கிங் ஆன பெட்டை வந்து கீழே வந்து எங்கள் மனைவி வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ரேட்டு முதலாவது எல்லாம் சொல்லுவாங்க. வணக்கம், நான் வந்து கவிதா. இது குப்பிச்சிபாளையம் கிராமத்துலேருந்து சொல்கிறோம். இதுக்கு முன்னாடியே ஒரு இதில் ஃப்ரேமில் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து எங்கள் ஹஸ்பண்டு. பஞ்சு எப்படி தயாரிக்கணுங்கிறத பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஹோல்சேலாக நாங்கள் ப்ரொடக்ஷன் வந்து பெட்டு, தலகாணி இந்த மாதிரி தயார் பண்ணியிருக்கிறத விற்பனைக்காக வச்சுருக்கோம். அதை இப்போ ரேட்டை நாம் பார்ப்போம். இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா 4க்கு 6.25 சைஸு, திக்னஸ் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு கணம் வரும். இது இலவ மஞ்சினால் தயாரிக்கப்பட்டது. இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 6300 ரூபா வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு வந்து 3.75க்கு 6.25. இதனுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு கணம் வரும். இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 5500. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாரிக்கு நம்ம பர்த்து போடுவோம் ஷீட்டு, அதுக்கு படுத்துக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இதனுடைய ஷீட் பார்த்தீங்கன்னா 2 ஷீட்டு 2400 ரூபா வரும் பேரு. இது 6 இன்ச்சு கணம். இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா 3க்கு 6.25 சைஸ் வரும். இது சாஃப்டாக ரோல் பண்ணுற மாதிரி பெட்டு இருக்குது. இது கைத்து கட்டில், டேப் கட்டில், கீழே போட்டு படுக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரேட் பார்த்தீங்கன்னா 2500. திக்னஸ் 3 இன்ச்சு உயரம். இது பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் பெட்டுன்னு சொல்லுவோம். இது 2.5க்கு 6 இன்ச்சு, 2.5க்கு 6 அடி லென்த்து. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு கணம். இது ஹாஸ்டலுக்கு தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. இதனுடைய பெட்டினுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 1800. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் காட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து 3க்கு 6.25 சைஸு, திக்னஸ் வந்து 6 இன்ச்சு கணம். இதனுடைய ரேட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3500. இந்த பெட் பார்த்தீங்கன்னா ஸ்டீலுக்கு அது ஹுட்டன் காட்டுக்கு போடுறது. இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 6.25 வரும். திக்னஸ் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு கணம். இதனுடைய ரேட் வந்து 8500 ப்ரைஸ் மணி. அதுக்கு மேலே ஒரு சைஸ் இருக்குது. அதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 11500. லென்த்து நீளம் பார்த்தீங்கன்னா 6க்கு 6.25 சைஸு, வித்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு கணம். இந்த பெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோல் பெட்டு. இது காட்டன் பஞ்சினால் தயாரிக்கப்பட்டது. இது செப்பரேட்டாக நம்ம 1 இயர் யூசேஜுக்காக யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் அண்ட் த்ரோவாக யூஸ் பண்ணிக்கலாங்க. சிங்கிள் பெட்டு, டபுள் பெட்டு, ட்ரிபிள் பெட்டு எல்லா சைஸ்லேயுமே இருக்குது இந்த காட்டன் பஞ்சு பெட்டு. ப்ரைஸ் மணி பார்த்தீங்கன்னா மினிமம் ரேட்டு வந்து 700லேருந்து இருக்குது. 700, 900 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 1200, 1800, 2100 வரையும் இருக்குது. இந்த பில்லோ பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும். இதனுடைய இது வந்து காருக்கு பில்லோவாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சோபாவுக்கு பேக் சைடு யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய ப்ரைஸ் மணி பார்த்தீங்கன்னா 90 ரூபா. இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பீஸு, சேருக்கெலாம் உட்காந்துக்கலாம், பேக் சைடு சாஞ்சிக்கலாம், வண்டிக்கு காருக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இதனுடைய ப்ரைஸ் மணி பார்த்தீங்கன்னா 80 ரூபா, 80. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பேக் சைடும் சாஞ்சிக்கலாம் ப்ளஸ் உட்காந்துக்கலாம். இதனுடைய ப்ரைஸ் மணி பார்த்தீங்கன்னா 60 ரூபா. இது பார்த்தீங்கன்னா சைஸ் பெருசு. இதே உட்டன் சோபா இருக்குது இல்லைங்களா, அதுக்கு வந்து அந்த 6 பீஸு இந்த 10 பீஸு இந்த மாதிரின்ட்டு போடுவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸஸோட மணி ரேட்டு வந்து 200. இந்த பில்லோ பார்த்தீங்கன்னா 1 கிலோ வெயிட் உள்ள பில்லோவை நம்ம போட்டிருக்கோம். இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இதனுடைய பில்லோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 350 ரூபா வரும். 100க்கு 90% மக்கள் வந்து சாஃப்டாக தான் வச்சு படுக்கிறாங்க பில்லோ. இதனுடைய ரேட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250. சாஃப்டாக இருக்கும் இந்த பில்லோ. ஸோ வெல்கம் பேக் டு ஷோ வேர்ஸ். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னுடைய நேம் கவிதா. சூப்பர்க்கா. இப்போ நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க? எங்களுடைய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா 35 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா என்னை விட்டு எங்கள் அத்தை மாமா அவங்க காலத்துலேருந்து பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பர். இப்போ நீங்கள் வந்து இந்த இலவம் பஞ்சு இருக்குல்ல, அது எங்கே ஆக்சுவலி எடுத்து வருவீங்க? தேனி, வருஷநாடு இந்த மாதிரி மலை பிரதேசத்துலேருந்து அதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் காயாக எடுத்துகிட்டு வருவோம். அதை வந்து காய் உடச்சி மிஷினில் விட்டு சிலிப்பி தயார் பண்ணி பெட்டு, தலைவாணி இந்த மாதிரி பொருளாக தயார் பண்ணுவோம். சூப்பர்க்கா. இப்போ ஆக்சுவலி வந்து பெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி ரேட்லாம் சொல்லியிருக்கீங்க நீங்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது மற்ற மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இந்த அளவுக்கு ரேட்டு வந்து இருக்காது. இவங்க அந்நியத்துக்கு ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க. எப்படி? இது எங்கள் ப்ரொடக்ஷனு, அதனால் நாங்களே தயார் பண்ணுறதுனால இதனுடைய ரேட்டு வருது. இதே வந்து ஷோரூமுங்களுக்கு, அதாவது வந்து அதனுடைய வாடகை கொடுத்து பண்ணுறாங்க இல்லைங்களா, ஷோரூமுங்களுக்கு போக கூட ரேட் ஹை ரேட்டு வரும்.
இது ஹோல்சேலாக நம்ம பண்ணக்குள்ள நம்ம இடத்துல தயார் பண்ணி நம்ம ஹோல்சேலாக கொடுக்கல இதனுடைய ரேட்டு இந்த ரேட்டு. இது ஷோரூமுங்களுக்கு அனுப்பக்குள்ள ரேட்டு ஜாஸ்தி வரும். இதே தான் நீங்கள் ஷோரூமுக்குலாம் அனுப்புறீங்க? ஆமாம், இதே தான் நாங்கள் ஷோரூமுங்களுக்கு அனுப்பிச்சிடுறோம். இப்போ அதாவது நீங்கள் 10,000 15,000 சொல்லிட்டு வாங்குறத சேம் இதே தான் அவங்க ஷோரூமுக்கு அனுப்புறாங்க, அவங்க பிரிண்ட் போட்டு அனுப்புறாங்க, அதுக்காக இந்த ரேட்டு. இவங்க பிரிண்ட் போடாமல் கொடுக்குறாங்க, அதுக்காக இந்த ரேட்டு. கரெக்ட்டுங்களா? ஓகேங்க. சூப்பர் சூப்பர். உங்களோட ஃபோன் நம்பர் ப்ளஸ் அட்ரஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டால், இப்போ சப்போஸ் ஒரு கஸ்டமர் உங்களுக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டா நீங்கள் வந்து அவங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுவீங்களா? நிச்சயமாக கான்டெக்ட் பண்ணுவோம். ஓகே சூப்பர். இப்போ அதாவது வந்து ஒருத்தவங்க வந்து ஃபோட்டோஸ் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க கொரியர் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணுவீங்களா? பண்ணுவேங்க, ஸ்பெஷலாக இருக்குது. பண்ணுவீங்க, சூப்பர். இவங்க கான்டாக்ட் நம்பர்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் யாருக்கா தேவைப்பட செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம்க்கா இந்த கடைக்கு வரதுக்கான எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது? லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பவானி டு மேட்டூர் மெயின் ரோடு. அதில் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி சில்க் காட்டன் குப்பிச்சிபாளையங்கிற கிராமத்துக்குள்ளே ராஜலட்சுமி சில்க் காட்டன்ங்கிற எங்களுடைய கடை நேமு. அது பார்த்தீங்கன்னா பவானிலேருந்து மேட்டூர் வர ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்குது நம்மளுடைய கடை. ஓ சரி சரி. நல்ல ஹோல்சேலாக பெரிய குடவானாக இருக்குது. மேலே தயார் பண்ணுறது முதற்கொண்டு பொருள் எல்லா ஐட்டமுமே இருக்குது. நாங்களே தயாரிக்கிறது. சூப்பர் சூப்பர். அதாவது காசு கடை பிடிச்சா ட்ரை பண்ணுங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்போ இந்த மாதிரி வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் ஃபாலோ பண்ணிடுங்க. இன்னொரு சந்திப்போம். பாய் பாய். சூப்பர்க்கா.